ஹாய் சிஜேஸ், வெல்கம் பேக் டு சிஜே ரியாக்ஷன் சேனல். இன்னைக்கு நம்ம குட் பேட் அக்லி படத்துடைய ட்ரெய்லர் வந்து ரிலீஸ் ஆயிருக்குங்க. அந்த ட்ரெய்லருடைய ரியாக்ஷன் வீடியோ தான் நம்ம பண்ண போறோம். ஓகே சிஜேஸ், வாங்க நிகழ்ச்சிக்குள்ள போலாம். அந்த ஓல்டு சாங் போடுறாங்க, அர்ஜுன் டான்ஸ். தமிழ், தெலுங்கு, மலையாளம், ஹிந்தி எல்லாரையும் இறக்கிருக்காங்க, ஆக்டர்ஸ் எல்லாரையும். இப்பதான் உங்க வரலாறு எடுத்து பார்த்தேன். நீ பெரிய வில்லன்னு கேள்விப்பட்ட. ஆனா என் கேம்ல நான் தாண்டா உனக்கு அந்த கொம்பு மாதிரி so sweet. எங்க அப்பாவை கார்ல இருந்து நடு ரோட்ல தள்ளி விட்டதே அவர்தான். மாங்காத்தா தம்மிக்காக விட்டேன், சரக்கு என் வைஃப்காக விட்டேன், வயலன்ஸ் என் பையனுக்காக விட்டேன். ஆனா என் பையனுக்கு ஒண்ணுனா விட்டதை தொட்டுதானே ஆகணும். ஏகே வராரு, வழி விடுறா. 10 கிலோ கறி வேணும் பாய். இருங்க பாய். சார், உங்க கார்டு மேல ஒரு 16 நம்பர் இருக்கும். அந்த 16 நம்பர் கொஞ்சம் சொல்றீங்களா சார்? அவன் பயத்துக்கே பயம் காட்டுறவன். கை இருக்கும், கால் இருக்கும், மூக்கு இருக்கும், மொழி இருக்கும், ஆனா உயிர் இருக்காது. பேட் பாய். ரொம்ப வருஷம் ஆச்சுல. வாலி பிரம்மாண்டத்துடைய உச்சம் அப்படின்னு தான் இந்த ட்ரெய்லரை சொல்லணும். சூப்பரா இருக்கு. நான் வந்து அஜித் படங்கள்லாம் நிறைய படங்கள் பார்த்துருப்போம். அதோட ட்ரெய்லர்லாம் பார்த்தீங்கன்னா வந்து இந்த ட்ரெய்லரை கம்பேர் பண்ணும்போது மற்ற ட்ரெய்லர் எல்லாமே வந்து பிலோ ஆவரேஜா தான் இருக்கு. நான் உண்மைதான் சொல்லுவேன். என்னங்க எனக்கு ஒண்ணுமே புரியல. அதுதானப்பா எனக்கும் புரியல. இந்த ஆதிக் ரவிச்சந்திரன் வந்து மிரட்டி விட்டுருக்காருன்னு நம்புறேன். அஜித்தோடைய ரசிகர் பெருமக்களுக்கு வந்து இந்த படம் வந்து மிகப்பெரிய ஒரு விருந்தா இருக்குங்க. அதுக்குள்ள எந்த விதமான மாற்று கருத்தும் கிடையாது. ஏன்னா வந்து நான் ட்ரெய்லரை பார்த்துட்டு நான் வந்து ஓவர் பில்டப் பண்ணி சொல்றேங்கிறதெல்லாம் யாரும் நினைக்க வேணாம். ஏன்னா அந்த அளவு தரமா இருந்துச்சு. மங்காத்தாவா இருக்கட்டும், வாலி ரெஃபரன்ஸா இருக்கட்டும். வாலிலெல்லாம் வந்து கடைசியில் அந்த ஹீரோயின் இருப்பாங்கல்ல, சிம்ரன், அவங்களெல்லாம் கடைசியில் வந்து காமிப்பாங்க. அந்த எனக்கு தெரிஞ்சு என்ன மாதிரி கதைன்னு கணிக்க முடியல, அந்த அளவு தான் இருக்கு. பார்ப்போம் படம் எப்படி இருக்குங்கிறத பார்த்துட்டு நாம வந்து எதா இருந்தாலும் பேசலாம். ஆனா வந்து இந்த ட்ரெய்லர் ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா வந்து இந்த ஒத்த ரூபா தாரேன் அந்த சாங் வந்து ஸ்டார்ட் பண்ணுவாங்க. மாசுங்க, சூப்பரா இருந்துச்சு ட்ரெய்லரு. அதுவும் இல்லாம அர்ஜுன் தாஸ் தான் வந்து இதுல வில்லனா பிளே பண்ணியிருக்காரு. அவர் என்ன பண்ணியிருக்காருன்னு தெரியல. ஏன்னா நம்ம கைதியில எல்லாம் பாத்தீங்கன்னா அர்ஜுன் தாஸ் வந்து மிரட்டி விட்டுருப்பாரு. இந்த படத்துல ட்ரெய்லர்லயே தெரியுது அவர் எந்த அளவு மிரட்டி இது பண்ணியிருக்காருன்னு. பார்ப்போம். எல்லாம் டெக்னாலஜி. அர்ஜுன் தாஸ் 10 கிலோ கறி வேணும் பாய் அப்படின்னு சொல்றாப்புல. அதுக்கு தலைவர் அஜித் அவர்கள் வந்து ஏறுங்க பாய் அப்படிங்கிறதெல்லாம் சொல்றாப்புல. அதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா ட்ரெய்லர் வந்து மரண மாசா இருக்கு. அது மட்டும் இல்லாம அஜித் சொல்லுவாப்புல, சார் கார்டு மேல உங்க 16 நம்பர் இருக்கு, அந்த நம்பரை சொல்லுங்க சார் அப்படின்னு சொல்ற அந்த காமெடி அந்த ட்ரெய்லரே தெரிஞ்சிருச்சு. படத்துல தலைவர் வந்து எந்த அளவு இறங்கி காமெடி எல்லாம் செஞ்சிருக்காருன்னு. ஆனா ஜிவி பிரகாசனா சூப்பர்னா, தெரிக்க விட்டுட்டீங்க மியூசிக்கு. இந்த ட்ரெய்லர்ல தெரிஞ்சிருச்சு நீங்க இந்த படத்தோட மியூசிக் வந்து எந்த அளவு பிரம்மாண்டமா இருக்க போகுதுன்னு. சரி சிஜேஸ், என்னோட ரியாக்ஷன் போலதான். நான் என்ன சொல்றேன்னா வந்து இந்த 10ஆம் தேதி ஏப்ரல் 10 வந்து இந்த படம் வந்து ரிலீஸ் ஆகுதுங்க. ரிலீஸ் ஆயிட்டு நான் படம் பார்த்துட்டு வந்து ரிவ்யூ நான் முழுசா சொல்றேன். அதுக்கு முன்னாடி நான் வந்து எதுவும் சொல்ல விரும்பல. ஓகே சிஜேஸ், இந்த வீடியோ இதோட முடிச்சுக்கிறேன். பாய்.